அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட வயல் அடுத்தது இந்த காய்கறி தோட்டத்தில் வேலை ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பம் முதல் கடைசி வரை எப்படி இந்த விவசாயிகள் எங்களுக்கு செஞ்சு தராங்கன்றதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது இந்த காணியை உழுது அது பயிர் நட்டக்கூடிய முறைக்கு நல்ல பதன்படுத்தணும். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நீங்கள் என்ன சுற்றி உள்ள இந்த காணியை பார்க்குறீங்கன்னா வேலை நடந்துருக்குது பாருங்கள். இப்படி தான் அதை பதம் பண்ணி எடுத்துருக்காங்க. விலங்கு தானே, பெரிய வயலில் ஒரு சின்ன காணி தான். அடுத்தது அந்த காணியை பதம் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தோம். இப்போ இது பார்க்குறது நாம் இதில் இந்த காணியில் நாட்டக்கூடிய பயிர் என்ன பயிர்ன்னு சொன்னால், இதில் நம்ம ஊர் பாசையில் சொல்லுவோம் இதுக்கு மல்கோவா. ஆனால் அதில் உலகம் முழுக்க சொல்கிற பேர் இதுக்கு கோழிஃப்ளவர்னுவாங்க. அதுதான் இது. இப்போ 18 ஒரு வாரம் செடி ஆயின செடி தான் இது. இது இன்னும் ஒரு 20 நாளைக்கு பிறகு இதை வேறு இதில் இருந்து எடுத்து இந்த பெரிய காணியில் நட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி ஏராளமான சின்ன சின்ன கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க. மழை பெஞ்சால் தண்ணி நிற்காமல் ஓடி வெளியே போகிறதுக்கு. மொத்த காணியை நாட்டி முடிஞ்ச காய்ச்சி தான் இது பாருங்கள். இனி ஒரு கிழமைக்கு பிறகு இதுக்கு தேவையான உரம் போடுவாங்க, அதுக்குள்ளே மருந்து தெளிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது நாட்டி 10 நாளைக்கு பிறகு உள்ள பயிர் தான் இது. இருபது நாளைக்கு பிறகு எங்களோட மரக்கறி தோட்டம் இப்படி இருக்குது. இந்த நாட்டின பயிர் 20 நாளைக்கு வளர்ந்த போதாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த முறை நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறதுக்கு இதை எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால், இதில் அனுபவம் இருந்தால், இது வந்து கோழிஃப்ளவர் அந்த அனுபவம் இருந்தால் எங்களுக்கு சொல்லித்தாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்துட்டு வளர்ந்த போதான்னு சொல்லி. இதை விட பெருசாக வாரணும்னு சொன்னால் எப்படி என்ன செய்யணும், என்ன மாதிரியான உரங்கள் பாவிக்கணும், என்ன மாதிரியான எண்ணெய் வகைகள் அடிக்கணும்ன்றதை சொல்லுங்கள். இப்போ வேலை நடந்துருக்கு. ஒருத்தர் மருந்து தெளிக்கிறாரு, பூச்சி மருந்து, இன்னொருத்தர் களை எடுக்காரு. வளர்ந்து இருக்குதுன்றாங்க, வளர்ந்து போதான்றாங்க. தெரிஞ்சவங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. அடுத்த முறை நாங்கள் திருத்திக்கிறோம். கிடக்கிற பூக்க ஆரம்பிச்சிருக்கு.
எல்லா இடத்துலையும் இல்லை. ஒரு 100 செடிக்கு ஒரு செடியில் மாதிரி பூ இருக்குது. இப்படி வரக்கூடாது. இப்படி வந்தால் சரியான லாபம் எடுக்கலாது. இப்படி வந்துருச்சு, என்ன தவறு விட்டோம்னு தெரியாது. நாங்களும் எத்தனை பேர்கிட்ட கேட்டோம், யாருமே சொல்லித்தரல எதையும். இதை பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் படித்தாங்க, அடுத்த முறை சரி நாங்கள் நல்லா செய்கிறதுக்கு. இதை மாஷால்லா 45 நாள் பூர்த்தி ஆயிடுச்சு. தோட்டம் இப்படி வந்திருக்கு. இப்போ வளரன்னு சொல்லி ஒரு அளவு வந்துட்டு வளர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த பூ அறுவடைக்கும் ரெடி ஆகுது. ஆனால் இது நெல் வெள்ளாமை மாதிரி இல்லை. நெல் வெள்ளாமை ஒரே அடியாக ஒரே நாளில் இருந்தாலும் வெட்டிடலாம். இது அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டணும். எல்லாம் ஒரே டைமில் அறுவடை செய்ய கஷ்டம் இந்த மாதிரி பயிர்கள். இந்த இடைக்கிடை இப்படி இருக்குது பூ. இதை தேடி தேடி வெட்டணும். இப்படி வெட்ட லேட் ஆகினோம்னு சொன்னால் எல்லாம் வீணாக போயிடும். இன்றைக்கு சரியாக 50 நாள் பூர்த்தி அடைஞ்சிருக்குது. எங்களோட தோட்டத்தில் அறுவடை ஆரம்பம். கடும் மழைக்கு மத்தியில் தான் இந்த வேலை நடக்குது. எல்லோரும் கேமராவுக்கு வர விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டார் வாரத்துக்கு. அவரை மட்டும் எடுப்போம். வெட்டியாச்சா பழுது மழைக்கு பழுதா இல்லையா? இப்படித்தான் இனி விவசாயிகளுக்கு வர நஷ்டங்கள் இல்லையா? லாபமும் வரும் நஷ்டமும் வரும். இது இப்போ சட்டியில் போடுறதுக்கு இன்னும் மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட்டு மூலமாக தான் சட்டிக்கு போகும் இல்லையா? இன்றையோட அறுவடை செஞ்சு முடியுது. தோட்டமும் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் பெருசாக லாபம் கிடைச்சல, நஷ்டம்தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை புதுசாக ஏதாவது ஒரு பயிர் போட்டு பார்ப்போம். அதில் சரி லாபம் வருதுதான். இல்லை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றையோட கடைசி நாள் எல்லாம் காலியாகிடுச்சு. இதே இடத்துல நின்று
சுற்றி காட்டினேன் நல்லா விளைஞ்சி வர டைமில். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் மனுஷ வாழ்க்கை. சின்ன பிள்ளையாக இருந்து வாலிபனாக இருந்து வயசாளியாகி போகிற மாதிரி நம்மளோட தொழில்களும் அப்படி தான் நடந்துருக்குது பாருங்கள். எப்படி இருந்த வயல் இப்போ இப்படி இருக்குது. சரி, அப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். எல்லோரும் பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். அடுத்தவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன சரி தப்புகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது லாபம் வரக்கூடிய முறைக்கு எப்படி நாங்கள் செய்யணுன்றதையும் எங்களுக்கு படிச்சுத்தாங்க எல்லோரும். நாங்கள் இது புதுசாக தான் ஆரம்பித்தோம் இந்த தொழில். எங்களுக்கு சரி வரல. லாபம் தரக்கூடிய முறைக்கு என்ன செய்யணுன்றதையும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிம்மா, சலாமா. இந்த நோய் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒன்றும் செய்வாங்க. சக்கரை